இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே சீரியஸானது. மனசு கொஞ்சம் கணக்கச் செய்யக்கூடியது. ஆமா. இந்தியால குடும்ப தலைவிகளோட தற்கொலைகள். நம் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. 22,172. இது 2021ல மட்டும். ஆமா. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. 2021ல மட்டும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட குடும்ப தலைவிகளோட எண்ணிக்கை. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா 61 பெண்கள். ஒவ்வொரு 24 நிமிஷத்துக்கும் ஒரு தற்கொலைன்னு அர்த்தம். நெனச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த சோகமான எண்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போற ஒரு விஷயம். சரி. இத அலசி ஆராய உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற ஆதாரம் புதிய குறிப்பு அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ஆமா. இது விடுதலை பத்திரிகையில வெளியான ஒரு கட்டுரைக்கு எதிர்வினையா எழுதப்பட்டிருக்கு. ஓ, அப்போ ஒரே பிரச்சனைக்கு 2 வெவ்வேறு கோணங்கள். கரெக்ட். ஒரே பிரச்சனைனா ஆனா 2 வெவ்வேறு பார்வைகள். உன்னை எதிர்க்கிற இன்னொருத்தரோட பார்வையில தான் நாம முதல் வாதத்தையே பார்க்க போறோம். இதுவே சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. அதாவது இந்த புதிய குறிப்பு கட்டுரை விடுதலை கட்டுரைய எப்படி புரிஞ்சுக்கிட்டு விமர்சிக்குதோ அதுதான் நமக்கான முதல் தகவல். சரி, அப்ப முதல் தரப்பான விடுதலை பத்திரிகை இந்த தற்கொலைகளுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு உங்க ஆதாரம் குறிப்பிடுதோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். தாராளமா. உங்க ஆதாரம் சொல்றபடி விடுதலை கட்டுரை இந்த தற்கொலைகளை நேரா பாரத மாதாங்கிற கருத்தாக்கத்தோட இணைக்குது. பாரத மாதாவோடவா? அது எப்படின்னு புரியலையே. அதாவது ஒரு பக்கம் தேசத்தையே ஒரு தாயா பெண்ணா உருவகப்படுத்தி நாம பெருமையா பேசிக்கிறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில அதே தேசத்துல வாழ்ற பெண்கள் ஒடுக்கப்படுறாங்கங்கிற முரண்பாட்டு அதை சுட்டி காட்டுது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. பெருமையா ஒன்றை உயர்த்தி பேசிட்டா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யலாம்ல அப்படின்னு விடுதலை கட்டுரையிலிருந்து ஒரு வரிய உங்க ஆதாரம் மேற்கோள் காட்டுது. ஓ, இது ரொம்ப நேரடியான தாக்குதலா இருக்கே. இது ஒரு சிஸ்டம் மேல வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி தெரியுது. ஆமா. இது வெறும் பொதுவான குற்றச்சாட்டு இல்ல. இன்னும் ஆழமா போய் நம்ம சமூகத்தோட ஆணிவேர்ல இருக்கிற திருமண அமைப்பையே அது கேள்வி கேக்குது. திருமண அமைப்பையா? ஆமா. நம்ம திருமணத்தை எவ்ளோ புனிதமா பாக்குறோம். ஜாதகம், நட்சத்திரம், சுப முகூர்த்தம், அக்னி சாட்சின்னு 1008 சடங்குகள் செய்றோம் இல்லையா? ஆமா. உங்க ஆதாரம் சொல்றபடி விடுதலை கட்டுரை கேலி பண்ற தொனியில 33 தேவர்கள் சாட்சியா நடக்கிற கல்யாணம் கூட ஏன் அந்த தற்கொலையை நிறுத்த முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்குது. அப்போ உங்க பார்வையின்படி இந்த புனித தன்மைங்கிறதே ஒரு போலித்தனம்னு சொல்றாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த சடங்குகள் எல்லாம் பெண்களை பாதுகாக்க தவறிடுச்சுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ தீர்வு என்னன்னு சொல்றாங்க? அங்குதான் அவங்களோட முக்கியவாதமே வருது. பெண்கள் தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையை எந்த தடையும் இல்லாம முழு சுதந்திரத்தோட தேர்ந்தெடுக்கிற உரிமை எப்போ கிடைக்குதோ அப்போதான் இந்த தற்கொலைகள் நிற்கும்னு சொல்றாங்க. கரெக்ட். அவங்க பார்வையின்படி ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண முறையும் அதுல இருக்கிற சுதந்திரமின்மையும் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். சரி, இது விடுதலை தரப்பு வாதம். இப்போ நம்ம 2வது தரப்புக்கு வருவோம். புதிய குறிப்பு கட்டுரையோட ஆசிரியர். அவர் இந்த வாதத்தை எல்லாம் எப்படி பாக்குறாரு? அவர் இது எல்லாம் முழுசா நிராகரிக்கிறாரு. முழுசாவா? ஆமா. இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் கேட்கிற கேள்வியே இதுதான். ஒரு பெண் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கும் நாட்டை பாரத மாதம் சொல்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஓகே. இது பிரச்சனையை நேரா பார்க்காம தங்களோட அரசியல் சித்தாந்தத்துக்காக ஒரு சோகத்தை திசை திருப்புற வேலைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அப்போ விடுதலை கட்டுரை மேல என்னென்ன குறைபாடுகளை இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது? முக்கியமான குற்றச்சாட்டு விடுதலை கட்டுரை ரொம்ப மேம்போக்கா இருக்குங்கிறது தான். அதாவது பிரச்சனையோட மேல் தோலை மட்டும் சொரியுதுன்னு சொல்லுது. புரியுது. தற்கொலைங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற சிக்கலான உறவு போராட்டங்களால தனிப்பட்ட வழிகளால ஏற்படுது. அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா சமூகம் சரியில்லை, கலாச்சாரம் சரியில்லைன்னு சொல்றது உண்மையான காரணத்தை மறைக்கிற மாதிரி இருக்கும்னு இந்த ஆதாரம் வாதிடுது. சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். அப்போ விடுதலை சொல்ற தீர்வு, அதாவது பெண்கள் துணைவரை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், அதையும் இந்த ஆதாரம் ஏத்துக்கலையா? இல்ல. அங்கதான் ஒரு முக்கியமான திருப்பமே வருது. அப்படியா? என்ன அது? இந்த ஆதாரம் ஒரு எதிர்கேள்வி கேக்குது. சரி, பெண்கள் தாங்களே காதலிச்சு துணைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்ட திருமணங்கள்ல தற்கொலையே நடக்கிறது இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அங்கெல்லாம் குடும்ப வன்முறை இல்லையா? தினமும் பேப்பர்ல அந்த மாதிரி செய்திகளையும் பார்க்கத்தானே செய்யறோம். அப்படி இருக்கும்போது அது ஒண்ணு மட்டுமே தீர்வுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு கேக்குது. வாவ், இது முழுசா வாதத்தையே தலைகீழ புரட்டி போடுது. ஆமா. தானாக வாழ்க்கை துணையை தேர்வு செய்த பெண்களும் தற்கொலை செய்து கொண்டதையும் பார்க்கிற போது பிரச்சனை எங்கே வேர்விடுகிறது என அறிவுள்ளவன் சிந்திப்பான் அப்படின்னு ஒரு வரியும் இந்த ஆதாரத்துல இருக்கு. அப்போ இந்த புதிய குறிப்பு ஆதாரத்தின்படி உண்மையான குற்றவாளிகள் யாரு?
சமூக கட்டமைப்பு இல்லைன்னா வேற என்ன காரணம்? இப்பதான் இந்த ஆதாரம் தன்னோட விசாரணை அறிக்கையை வெளியிடுது. விடுதலை கட்டுரை வசதியா மறைச்ச உண்மையான காரணங்கள்னு அது சில விஷயங்களை பட்டியலிடுது. ஓகே, அதுல முதல் காரணம் என்ன? முதல் மற்றும் மிக முக்கியமான குற்றவாளி மது பழக்கம். மது பழக்கமா? இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இது எப்படி குடும்ப தலைவிகளின் தற்கொலைக்கு முதல் காரணமா அமையுதுன்னு இந்த ஆதாரம் விளக்குதா? ரொம்ப ஆழமா விளக்குது. கணவனோட குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தோட நிம்மதியை மட்டும் கெடுக்கிறதில்ல, அது அந்த குடும்பத்தை கடன்காரனாக்குது, வன்முறைய தூண்டுது. நம்பிக்கையை சிதைக்குது. கடைசியில அந்த பெண் இவனை திருத்தவே முடியாது, இவனோட வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு விரக்தியோட விளிம்புக்கு போய் தற்கொலை முடிவை எடுக்கிறான்னு இந்த ஆதாரம் விவரிக்குது. இதுல ஏதாவது புது கோணம் இருக்கா? ஒரு புதிய இன்னும் மோசமான பரிமாணத்தை சுட்டி காட்டுது. என்ன அது? முன்னெல்லாம் கணவன் குடிக்கிறானேங்கிற கவலை மட்டும்தான் ஒரு தாய்க்கு இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறி 15 வயசு பையன் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயையோ! இப்போ அந்த தாயோட சுமை ரெண்டாகிருச்சு. ஒரு பக்கம் குடிகார கணவனையும் சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் எதிர்காலமே பாழாய் போற மகனையும் பார்க்கணும். இந்த ரெட்டைச் சுமைய தாங்க முடியாம உடைஞ்சு போறாங்கன்னு சொல்லுது. உண்மையிலேயே இது ரொம்ப கொடுமையான நிலைமைதான். இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு சித்தாந்த தாக்குதலையும் தொடுக்குது. அப்படியா? ஆமா, திராவிட இயக்கத்தோட சித்தாந்த குருவான ஈவே ராமசாமி அவர்கள் 1972ல மது அருந்துறத ஆதரிச்சு பேசினதா ஒரு மேற்கோள காட்டுது. என்னன்னு பேசினதா சொல்லுது? கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேரு சொல்லுங்களேன். சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான் அப்படின்னு அவர் சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. ஓ, இத காட்டி அவரோட சித்தாந்தத்தை பின்பற்ற விடுதலை பத்திரிகை எப்படி மதுவோட தீமைகளை பத்தி நேர்மையா பேசும்னு ஒரு நேரடி கேள்வியை வைக்குது. இது சித்தாந்தத்தோட ஆணி வேறையே கேள்வி கேட்கிற முயற்சி மாதிரி இருக்கு. புரியுது. அப்போ மதுவுக்கு அடுத்தபடியா இந்த ஆதாரம் காட்டுற ரெண்டாவது குற்றவாளி யாரு? ரெண்டாவது காரணம் கணவனின் ஒழுக்கமீழல், அதாவது கள்ளக்காதல். சரி. அன்றாட செய்தித்தாள்கள்ல வர்ற கொலை, தற்கொலை செய்திகளுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கிறத இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுது. குடும்ப அமைதி சீர்குலைகிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம் சொல்லுது. இதுலயும் சித்தாந்த ரீதியான ஒப்பீடு வருதா? நிச்சயமா. இங்கதான் இந்த ஆதாரம் தன்னோட தார்மீக நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா முன்வைக்குது. எப்படி? ஒரு பக்கம் திருவள்ளுவர் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை முறையையும் குடியை தவிர்க்கிறதையும் குடும்ப அமைதிக்கு அடிப்படையா சொன்னாருன்னு குறிப்பிடுது. சரி. இன்னொரு பக்கம் அதே ஈவே ராமசாமி அவர்கள் ஒருவனின் மனைவி இன்னொருவனை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு 1971 சேலம் மாநாட்டுல தீர்மானம் போட்டதா இந்த ஆதாரம் கடுமையா விமர்சிக்குது. ஓ, அப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் தான் குடும்ப அமைப்பை சீர்குலைக்குதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுதா? ஆமா, இந்த மாதிரி கருத்துக்கள் தான் பெண்களை தற்கொலைக்கு தூண்டுதுன்னு வாதிடுது. அப்போ இந்த புதிய குறிப்பு கட்டுரையோட மொத்த பார்வையும் என்னன்னா, பிரச்சனை சமூகத்துல இல்ல, தனிநபர் ஒழுக்கத்திலையும் குடும்ப அமைப்புக்குள்ளேயும் தான் இருக்குங்கிறது தான். நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இது ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது. ஆமா, சமூக பிரச்சனைகளை நாம எப்படி அணுகுறோங்கிறதுல இருக்கிற அடிப்படை புலவு இது. விடுதலை கட்டுரை சொல்றதா இந்த ஆதாரம் சித்தரிக்கிற பார்வை பிரச்சனையோட மூல காரணத்தை சமூகம், ஆணாதிக்கால், மரபுன்னு வெளியில தேடுது. ஆனா இந்த புதிய குறிப்பு ஆதாரமோ பிரச்சனைக்கு காரணம் மது, ஒழுக்கமீறல், மனவலிமை இல்லாமைன்னு தனிநபருக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் தேடுது. இது ஒரு அருமையான அவதானிப்பு. அப்போ இந்த ஆதாரம் சொல்றபடி எந்த மாதிரி குடும்பங்கள்ல தான் தற்கொலைகள் நடக்குது? இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒழுக்கமோ திட்டமிடலமோ பிரச்சனைகளை எதிர்கொள்ற மனத்திடமும் இல்லாத குடும்பங்கள்ல தான் தற்கொலைகள் நடக்குதுன்னு அடிச்சு சொல்லுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வர பிரச்சனைகளே ரெண்டா பிரிக்குது. ஒன்னு, நாமளே தேடி போய் விலைக்கு வாங்குறது, குடிப்பழக்கம், ஒழுக்கமீறல் மாதிரி. கரெக்ட். இன்னொன்னு, நோய், விபத்து மாதிரி எதிர்பாராம வர்றது. இதுல முதல் வகை பிரச்சனைகளை நம்ம நினைச்சா நிச்சயமா தவிர்க்க முடியும், ஆனா அதை செய்ய தவறோம்னு சொல்லுது. அப்போ கடைசியா இந்த ஆதாரம் விடுதலை கட்டுரை மேல என்ன மாதிரியான இறுதி தீர்ப்பை வழங்குது? ரொம்ப கோவமா முடிக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்லுது? குடும்பத் தலைவிகளுக்கு மன வலிமையை எப்படி வளர்க்கிறது, கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த சோகமான விஷயத்த கூட தேசத்தை குறை சொல்லவும் பாரத மாதான்னு நக்கலா குறிப்பிடவும் மட்டும்தான் விடுதலை பற்றியை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு கடுமையா சாடுது. ஓ, ஒரு கட்டுரைய கூட நேர்மையா எழுத தெரியலங்கிற வரியோட இந்த ஆதாரம் முடியுது. ஆஹா, நம்ம கையில இருந்த ஒரே ஆதாரம் மூலமா ஒரு துயரச் சம்பவத்தோட ரெண்டு வெவ்வேறான முற்றிலும் எதிரான பார்வைகளை பார்த்தோம். ஆமா, முதல் பார்வை, அதாவது விடுதலை கட்டுரை முன்வைக்கிறதா சொல்லப்படுற பார்வை, ஆணாதிக்க சமூகம், கலாச்சார கட்டுப்பாடுகள், சுதந்திரமின்மைன்னு சிஸ்டம் மேல பழிய போடுது. ரெண்டாவது பார்வை, அதாவது இந்த புதிய குறிப்பு ஆதாரத்தோட நேரடி பார்வை,
தனிநபர் ஒழுக்க சீர்கேடுகளான மது, கற்பு மீறல், மனவலிமை இல்லாமைன்னு தனிநபர்கள் மேலையும் குடும்ப அமைப்பின் சரிவுகள் மேலையும் பழிய போடுது. ஆமா, ரொம்ப தெளிவா அந்த நிலைப்பாட்டை எடுக்குது. 22,372 குடும்ப தலைவிகளோட தற்கொலைங்கிற ஒரே சோகமான புள்ளி விவரத்தை 2 சித்தாந்தங்கள் எப்படி தங்களுக்கு ஏத்த மாதிரி விளக்குது. எப்படி முற்றிலும் வேற காரணங்களை கண்டுபிடிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நிச்சயமா. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்லுது. இந்த மாதிரி சிக்கலான சமூக பிரச்சனைகளுக்கு நாம தீர்வு தேடும்போது நம்ம கவனம் எங்க இருக்கணும்? விடுதலை சொல்ற மாதிரி சமூகத்தோட பெரிய கட்டமைப்புகளையும் மரபுகளையும் கேள்வி கேட்டு மாத்துறது இல்லையா? இல்ல இந்த புதிய குறிப்பு ஆதாரம் சொல்ற மாதிரி தனிநபரோட ஒழுக்கத்தையும் குடும்ப அமைப்பையும் மன வலிமையும் பலப்படுத்துறது இல்லையா? இல்ல. ஒருவேளை உண்மையான தீர்வு இந்த 2 தீவிரமான நிலைப்பாடுகளுக்கும் நடுவுல 2ஓட கலவையா எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கா?